வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரில் இன்று மொரார்ஜி தேசாய் அவர் பேட்டி கண்டதை பார்க்கிறோம். அதில் மொரார்ஜி தேசாயின் தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. அந்த பேட்டியை அப்படியே தருகிறேன். நாம் சுதந்திரம் அடைந்து 34 ஆண்டுகள் கழிந்தும் கூட ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? மொரார்ஜி தேசாய், உண்மை நிலைகளை முழுமையாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் நம் நாட்டை விட மிகச்சிறியன. நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கூட நம் நாட்டை விட அவை முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன. கடந்த 80 ஆண்டுகளாக அவை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு யுத்தத்தை சந்தித்து அதன் விளைவாக பெரும் சேதத்தை அந்த நாடுகள் அனுபவித்தன. இருந்தும் முன்னேற்றம் அடைந்தனவே. மொரார்ஜி தேசாய், அதற்கு பிறகு அமெரிக்கா பெரிய அளவில் ஜப்பானுக்கு உதவி செய்தது. ஜெர்மனிக்கும் அப்படியே. இன்னொன்றும் சொல்கிறேன், ஜப்பானில் பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் அந்த நாட்டு மக்களின் மிக தீவிரமான தேசபக்தி. இந்தியாவில் அது இப்போதுதான் வளர ஆரம்பித்திருக்கிறது. நம் நாட்டில் அந்த மாதிரியான தேசபக்தி இதற்கு முன் இருந்ததில்லை. பிரிட்டிஷார் போன பின்பு என்ன நடக்கிறது? மாநில உணர்வுகள் தலைதூக்க ஆரம்பித்து விட்டன. முன்பு திமுக தனிநாடு கேட்டது, இப்போது அகாலிகள் கேட்கிறார்கள். அங்கங்கே மாநில உணர்வுகள் தலைதூக்குகின்றன. இது எந்த அளவுக்கு தேசபக்தியை வளர்க்கும்? இப்போது தங்கள் மாநிலத்தின் மீதாவது மக்களுக்கு பற்று ஏற்படுகிறது. முன்பு தங்கள் கிராமத்தின் மீது கூட பற்று கிடையாது. அந்த நிலைமையை வைத்து பார்த்தால் இப்பொழுது இருப்பது எவ்வளவோ மேல். தேசபக்தி வளர்வதற்கு இதே கூட அறிகுறியாக நினைக்கலாமே. இவ்வளவு பெரிய தேசத்தில் இம்மாதிரி விஷயங்கள் படிப்படியான வளர்ச்சியை தான் அடைய முடியும். நீங்கள் பல அயல்நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள், பலரை சந்தித்திருக்கிறீர்கள். இங்கும் பலரகப்பட்ட அயல்நாட்டினர் வந்து உங்களை பலமுறை சந்தித்திருக்கிறார்கள். உங்களுடைய இந்த அனுபவத்தை வைத்து சொல்லுங்கள். மேலை நாட்டு சராசரி மனிதன் ஒருவனை விட ஒரு சராசரி இந்தியன் அறிவிலும் திறமையிலும் தாழ்ந்தவனா? அதனால்தான் நம் முன்னேற்றம் தடைபெறுகிறதா? மொரார்ஜி தேசாய், வேறு எந்த நாட்டைச் சேர்ந்தவனையும் விட ஒரு இந்தியன் நிச்சயமாக அறிவாளிதான். எனக்கு இதில் துளிக்கூட சந்தேகம் கிடையாது. மக்களுக்கு தலைமையேற்று நாட்டை நடத்தி செல்லும் அளவுக்கு அருகதை படைத்தவர்கள் இப்போது இருக்க முடியும் என்றோ இனி வர முடியும் என்றோ நம்புகிறீர்களா? நம்புவதென, நிச்சயமாக முடியும் என்பது எனக்கு தெரியும். காந்திஜியை விட்டுவிட்டே கூட போவோம். ஒரு சர்தார் பட்டேலை யாராவது தயார் செய்தார்களா? என் போன்ற பலர் வரவில்லையா? நீங்களெல்லாம் சுதந்திர போராட்ட காலத்தில் உருவானவர்கள். மொரார்ஜி தேசாய், ஆம், ஒரு தேவை ஏற்படும் பொழுது அதற்குரிய தலைவர்களை இந்நாட்டு மக்கள் அடையாளம் காண்பிப்பார்கள். எனக்கு அதில் சந்தேகமில்லை என்று தெளிவுபட சொல்கிறார். ஆக 2 விஷயங்கள். இந்தியனின் அறிவுத்திறன் எந்த ஒரு அறிவுத்திறனை விட குறைவானதல்ல என்று சொல்வதன் மூலமாக இந்தியா ஒரு முன்னேற்றமடையும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். அதுபோலவே தக்க தலைவரை ஒரு காலத்தில் பாரதம் அடையாளம் காணும் என்பதையும் இப்போதைய பிரதமரை அப்போதே நினைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.